இப்போ அடுத்து எங்கே வருவானுங்க, பெண்ணியின் அடிமையானால் அங்கே தான் வந்து நிற்கணும். கிரேட் இண்டியன் கிச்சன்லாம் பார்க்கும்போது அப்பா உங்களுக்கு உளவியலாக சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டமாக காட்ட முடியும், எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியாக காட்ட முடியும். சீரியஸாக கேட்குறேன், மனசாட்சியோட பேசு. 90% கஷ்டமான வேலைகளை பார்க்கறது ஆண்களா பெண்களா நீ சொல்லு. உக்ரைனில் போர் வந்துச்சு, போர் வந்தோடனே அந்த அதிபர் என்ன சொல்கிறான், பெண்கள் வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே போயிருங்க, ஆனால் ஆண்கள் மட்டும் வெளியே போகக்கூடாது. எந்த ஒரு ஃபெமினிஸ்டும் முன்னாடி போய் நீ எப்படி வந்து பெண்களை இதுல இருந்து வெளியே ஏற்றலாம், பெண்களும் முன்னாடி நின்று சண்டை போடும் அப்படின்னு எந்த பெண்ணும் சொல்லலாம். இன்னும் வந்துட்டு ஒரு ஜொமேட்டோ ஒர்க்கரா ஒரு ஆண் போன லைஃப்ல தோத்தவன், ஒரு பொன் போன சிங்க பெண்ணு, புரியுதா உங்களுக்கு? ரெண்டுமே ஒரே ஒர்க்கு. ஆனால் ஒரு ஆண் போனால் அவனை வந்து ஒரு லூசராகவும், ஒரு பெண் அந்த ஒர்க்குக்கு போனால் அவங்கள வந்து வின்னராகவும் இவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் மதர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ அதாவது இப்போ இந்திய சங்கின்னு சொல்லிட்டு சொன்னால் இவங்க சொல்லுவாங்களா அப்படிங்க, அந்த மாதிரி டைம் வந்து அதையும் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன ரூல்ஸே பிடிக்காது. இவங்களுக்கு யாராவது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா அதெல்லாம் காட்டு மிராண்டி தானே அப்படிம்பாங்க. இப்போ லிபரல்னா என்ன, இவங்களுக்கு வந்து இப்போ வண்டி ஓட்டணும் ஒருத்தவர்னா லைசன்ஸ் வேணும்னு சொன்னால் நான் என்ன நான் எதுக்கு, நான் என்ன அடிமையா, நான் என்ன உன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், நான் எதுக்கு ஃபாலோ பண்ணணும், லைசன்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. அப்புறம் வந்து ஹெல்மெட்டு போடணும், அதெல்லாம் நான் எதுக்கு ஹெல்மெட்டு போடணும், ஹெல்மெட்டை கொண்டு என்ன அடிமைப்படுத்துறியா, ஹெல்மெட்லாம் போட முடியாது, தூக்கி போட்டுப்போ. அதாவது ரூல்ஸ்னாலே வெறுப்பாங்க. அது எங்கன்னா அரசாங்கத்தை எதிர்த்து அடி விழுவோம். அதனால தான் எதிர்த்தாப்புல இருக்கிற மதங்கள்லாம் பிடிச்சி வச்சுட்டு நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, இதெல்லாம் பிற்போக்குவாதம் பூமரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட கும்பலமாக இருந்தால் அந்த முற்போக்கு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த முற்போக்குகள் அதாவது கொஞ்சம் கூட இன்டெலெக்சுவல் சிந்தனை இல்லாமல் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் தெரியாமல் புதுசாக ஒரு படம் வந்தால் வெயிட் பண்ணிக்கிட்டு, பிட்டு படம் வந்துச்சா அதையும் பார்த்துக்கிட்டு எதுக்கு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வீட்டில் தருதலையாக சுற்றிக்கிட்டு இருக்க இந்த கூட்டம் வந்து தங்களை முற்போக்காக காட்டிக்கிறதுக்காண்டி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர இதுகளுக்கும் அந்த முற்போக்குக்கும் ஒரு நாலேஜுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சயின்ஸை ஒரு பேனரை தூக்கி பிடிப்பானுங்க, சயின்ஸுக்கும் இவனுங்களுக்குமே சம்மந்தம் கிடையாது. பாய் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படின்னா நல்லா படித்து ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வந்து இன்டெலெக்சுவல்ஸ் கிடையாது. இவங்களாம் எந்த மாதிரி ஆட்கள்னா, இந்த ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பையன் இருப்பான் தெரியுமா, தருதலை உருப்பிட மாட்டான், படிக்க மாட்டான், ஊர் சுற்றுவான், ஊர் பொறுக்குவான். ஸோ இந்த மாதிரி குடும்பமே தனி தொழிச்சு வெளியே துரத்தின கேஸுங்க தான், அந்த மாதிரி கேஸுங்க தான் இவனுங்களாம். ஓகேவா? ஆனால் சயின்ஸை பேனர் மாதிரி தூக்குவானுங்க. ஓகேவா? சமீபத்தில் வந்த இந்த படம் புர்கா படம், அதில் ஒரு டைலாக் வரும், 1500 வருஷத்துக்கு முன்னாடி அறிவும் வளரல அறிவியலும் வளரல, அப்போ போட்ட கண்டிஷனை போய் பிடிச்சி சுற்றி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகேவா? சரி, இப்போ இவனுங்க அறிவியலுக்கு என்ன கிழிச்சானுங்க, அறிவியலுக்கு என்ன இது கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஜேடி உன்மென் அப்படின்னு பிரிட்டிஷ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சோஷியாலஜிஸ்ட், அவர் வந்து தன்னோட புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பார், செட்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்ற புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பார். அவர் வந்து இது வரைக்கும் 80க்கும் மேற்பட்ட ட்ரைபுகளையும் 6 சிவிலைசேஷனையும் 5000 வருஷம் ஹிஸ்ட்ரியும் படித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காரு. எந்த ஒரு சொசைட்டியும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோரிஷான ஸ்டேட்டில் போகும்போது, ஒரு நல்ல ஸ்டேட்டில் இருக்கும்ல எந்த ஒரு சொசைட்டியும், ரோமாக இருக்கலாம், ரோம் சிவிலைசேஷனாக இருக்கலாம், இல்லைனா யூரோப்பியன்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்களே, அந்த ஒரு ஃப்ளோரிஷான ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஓவர் லிபரலிசத்தை அடாப்ட் பண்ணுவாங்க, ஒரு இம்மாரல் வேல்யூஸை நோக்கி நகருவாங்க. அப்படி அந்த இம்மாரல் வேல்யூஸை நோக்கி நகரும் போது 3வது ஜென்ரேஷனில் அந்த சிவிலைசேஷன் விழுவும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரோம்ல கூட நம்ம பார்த்துருப்போம், இந்த பாம்பேயோட ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்போம் நம்ம. ஓகேவா? இவனுங்க விஷயத்தில் வரும். இப்போ இந்த கருப்பு சங்கிங்க விஷயத்தில் 20th செஞ்சுரி பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் அவ்வளோ ஒரு முன்னேற்றம் இருந்துச்சு. ஓகேங்களா? அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, நியூயார்க் டைம்ஸ்லாம் வந்து என்னென்ன ஆர்டிக்கல் போடுறாங்கன்னா, அடுத்த ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து நம்மளால பறக்கவே முடியாதுன்னு ஆர்டிக்கல் போடுறாங்க. ஓகேவா? ஆனால் அப்படி இருந்தும் ரைட் பிரதர்ஸ் வந்து சில வருஷங்களே, அவங்க ஆர்டிகல் போட்ட சில வருஷங்களே பறந்து காமிச்சாங்க. ஓகேவா? அந்த ரைட் பிரதர்ஸ் பறக்க ஆரம்பிச்சதுலேருந்து அடுத்த ஒரு 30-40 வருஷத்துலேயே சோவியத் யூனியன் தங்களுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டை ஸ்பேஸில் லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சயின்ஸ் இவ்வளோ வேகமாக வளர்ந்துச்சு. ஓகேவா? குதிரை வண்டியிலேருந்து காருக்கு போனோம், வெறும் பேசிக் ஏரோப்ளேன்லேருந்து நம்ம இது ஸ்பேஸ்ஷிப்புக்கு போனோம். இந்த அளவுக்கு ஒரு இனோவேஷன் ரேட் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இது எப்போ அடிவில் ஆரம்பிச்சதுன்னா 70கள் 60கள்லேருந்து தான். 60கள் கூட இல்லை, 70கள் 80கள் இந்த டைமில் தான். ஏன்னு தெரியும் உங்களுக்கு? ஏன்னா அப்போ தான் இந்த எல்ஜிபிடி வந்து தலையெடுக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் இந்த ஆல்ஃப்ரெட் கென்சி,
இந்த டாக்டர் ஜான் மணி இந்த மாதிரி ஆளுங்களாம் அப்போ தான் தலை தூக்குறாங்க. ஓகேவா? இப்போது இவனுங்க எந்த லெவலுக்கு வந்து நிற்கிறாங்கன்னா, பில் நேவ் அப்படின்னு ஒரு பயாலஜிஸ்ட் இருக்கிறாரு. ஓகேவா? அவரோட வீடியோஸ்க்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ பேட்டன் ரைட்ஸ் எடுத்து வச்சிருக்கானுங்க. ஓகேவா? நெட்ஃப்ளிக்ஸில் அவரோட வீடியோ போடும் போது ஒரு டாப்பிக்கே தூக்குறானுங்க. என்னென்னா எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம், XY குரோமோசோம், அதுலேருந்து தான் வந்து நம்ம ஆண் பெண்ணுன்னு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாபிக் இருக்கும், நம்ம ஸ்கூல்ஸில் படிச்சிருப்போம். ஓகேவா? அந்த டாப்பிக்கை மொத்தமாகவே தூக்கிட்டானுங்க. ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறது, இந்த எல்ஜிபிடி மக்களோட மனசை புண்படுத்துதான். ஏண்டா பிஸ்மில்லா சொல்லிட்டு சரக்கு அடிக்கிற மாதிரிலாம் சீன் வைக்கிற. ஓகேவா? அப்புறம் என்னென்னா, இது ஒரு பொண்ணு வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து ஃபாரினுக்கு போய் அப்படியே ஹிஜாபை கழட்டிட்டு பார்ட்டி பண்ணுற மாதிரிலாம் சீன் வைக்கிற. ஓகேவா? அது வந்து அப்படியே என்னமோ அந்த பொண்ணு விடுதலை அடைகிற மாதிரியும் அப்படிலாம் நீ சீன் வைக்கிற. ஓகேவா? 200 கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களோட மனசு புண்படுத்தலை. இந்த 1% ஆளுங்க மனசு தான் புண்படுது அப்படின்னு வந்து இந்த சீனை தூக்குறேன். நீ உன்னை என்னன்னு சொல்லலாம்? இப்போ அந்த ஆள் என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா, ஜெண்டர் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சூடோ சயின்ஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? இப்போ நீயே சொல்லு, நீ வந்து சயின்ஸுக்கு வந்து நீ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கியா, இல்லை சயின்ஸை வந்து நீ கழுத்து நெரிக்கிறியா சொல்லு. ஒரு காலத்தில் ப்ரூனேன்னு ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து எரிச்சிருக்காங்க உயிரோட. ஓகேவா? அவர் தான் வந்து இந்த ஹீலிக் சென்ட்ரிக் தியரியை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவரை வந்து அந்த காலங்களில் வந்து சயின்டிஸ்ட்டுகளை ரொம்ப போட்டு அப்ரோஸ் பண்ணாங்க சர்ச். ஓகேவா? அவங்களோட நம்பிக்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு. நீ யாதானே பண்ணுற? இப்போ இது யாரெல்லாம் எல்ஜிபிடிக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் அடக்கிற ஒடுக்கிற இதான பண்ணுற. ஓகேவா? சயின்ஸோட தலையில் ஒரு பெரிய இடி விழுந்துச்சுன்னா அது நீ தான், எல்ஜிபிடி மூமெண்ட் தான், கருப்பு சங்கிங்க தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கடவுள் இல்லைன்றதுக்காக இவங்க சயின்ஸை முன்னிறுத்துவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு முதல் விஷயமா அந்த டார்வினோட தியரி. ஏன்னா நம்ம முன்னோர்கள் மனிதர்கள், இந்த கருப்பு சங்கிங்களோட முன்னோர்கள் குரங்குகள்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ ஆனால் மனிதத்தோட முன்னோர்கள் வந்து அந்த குரங்குலேருந்து தான் எவல்யூஷன் ஆனோமா அப்படின்றப்ப இதை பற்றி உமர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த எவல்யூஷன் பற்றி என்ன சொல்கிறீங்க? சயின்ஸ்லாம் இவனுங்க பெருசாக இல்லைங்க, இவனுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தான் தூக்கி நிறுத்துவானுங்க. ஓகேவா? டார்வின் தியரி எடுப்பானுங்க, அப்புறம் இந்த பிக் பேங் எடுப்பானுங்க. ரெண்டுத்துக்கும் ரீசன் என்ன, நான் பின்னாடி வரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டார்வின் தான் வந்து இந்த எவல்யூஷன் தியரியை முன் வச்சாருன்னா இல்லை, அவருக்கு முன்னாடியே லெமார்க்னு ஒருத்தர் முன் வச்சார் இந்த தியரி. அவர் வந்து எந்த மாதிரி சொன்னார்னா, ஜிராஃபிக்கு கழுத்து லாங் ஆச்சுல, அது வந்து ஃபர்ஸ்ட் அதுங்களுக்கு கழுத்து குட்டையாக தான் இருந்துச்சு, அதுங்க கீழே இருக்கிற கிராஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மேலே இருக்க செடியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அப்படியே எக்கி முக்கி கழுத்தை பெருசாகிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தியரி முன் வச்சார். ஏண்டா நாங்கள் வந்து கடவுள்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலாசபிக்கலி, லாஜிக்கலி, சயின்டிஃபிக்கலி ஒரு முன் வச்சோம்னா என்ன ப்ரோ பிற்போக்குத்தனமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பேசுகிறானுங்க. ஓகேவா? நீ சொல்கிற இந்த தியரியெல்லாம் எப்படி இருக்குது? எல்கேஜி குழந்தைக்கு சொல்கிற ஃபேரி டெயில் ஸ்டோரி மாதிரி தானே இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் கேட்குறதுக்கே எப்படி இருக்குது? ஆனால் லெமார்க் காலத்திலே வந்து இதை டீபங்க் பண்ணாங்க. அகஸ்ட் வீஸ்மேன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா, ஒரு பேர் ஆஃப் எலியை எடுத்தாங்க. ஓகேவா? அந்த கப்பிள்ஸ் அந்த 2 எலிகளோட வாழையும் கட் பண்ணாரு. ஓகேவா? அதுங்களை ஃபியூஸ் பண்ண விட்டு அதுங்களுக்கு குழந்தை பிறக்கும்ல, அதுங்களோட வாழையை வெட்டினாரு. ஓகேவா? அதுங்களை ஃபியூஸ் ஆகி அதுங்களுக்கு குழந்தை பிறக்கும்ல, அதுங்களோட வாழையை வெட்டினாரு. இதே மாதிரி ஒரு 20 ஜென்ரேஷன் பண்ணாரு. ஓகேவா? 21வது ஜென்ரேஷனாவது வால் இல்லாமல் பிறக்கணும்ல, அதுவும் வாளோட தான் பிறந்துச்சு. அப்போ தான் அவர் ஒரு முடிவுக்கு வராரு, இந்த நம்மளோட பாடி பார்ட்டில் ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, அது நம்மளோட டிஎன்ஏவையோ இல்லை நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் செல்ஸையோ எந்த ஒரு வகையிலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? சரி, உடனே என்ன சொல்லுவோம், அது வந்து விருப்பத்தெல்லாம் வந்து இயற்கை ஏற்றுக்காது, அது ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்வா. சரி, அப்போ நேச்சுரலுக்கு எதாவது பகுத்தறிவு இருக்கா, இது கொடுக்கணும்னு எதாவது பகுத்தறிவு இருக்கா, அது யோசிக்குமா, இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஓகேவா? நாங்கள் வந்து பிற்போக்குவாதி, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்து டார்வின் காலத்திலே அதை டீபங்க் பண்ணாங்க. ஜென்கின்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஜினியர் வந்தார். அவர் ஒரு இன்ஜினியர். ஓகேவா? அவர் வந்து கேட்குறாரு டார்வின் கிட்ட, இப்போ வந்து ஒரு மிருகம் இருக்குன்னா டபுள்லாம் அப்படியே ஏஞ்சி நின்றாது. ஓகேவா? எவல்யூஷனாக ஏஞ்சி நின்றாது. இது ஏதாவது ஒரு மிருகம் ஒரு எவல்யூஷன் வரும். ஓகேவா? அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5% வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மிருகம் வந்து ரொம்ப ரேரான கேசஸ் தான் அந்த எவல்யூஷன் ஆகிறதுலாம். அந்த மிருகம் வந்து தன்னோட எவல்யூஷன் ஆகாத ஒரு மிருகத்து கூட வந்து இணை சேருதுன்னு வச்சுக்கோங்க. அதுங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அப்போ அதுங்க 2 பேரும் சேர்ந்தா அந்த குழந்தைக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டார்வின் கிட்ட. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தாய்க்கு 5% இருக்குல்ல, குழந்தைக்கு ஒரு 2% போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? அந்த குழந்தை பெருசாகி அது ஒரு துணையை தேடி அதுங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 2 இருக்குல்ல, ஒரு 1% இல்லை 1.5% அந்த குழந்தைக்கு போகும் அப்படின்றாரு. இதே மாதிரி ஒரு 4-5 ஜென்ரேஷன் போச்சுன்னா உன்னோட தியரியே தப்பாக போயிடும்ல. இதில் எங்கேருந்து நீ வந்து நேச்சுரல் செலெக்ஷனு என்னத்தை வச்சு நீ முன் வச்சு பேசுவ, உன்னோட தியரியே ஃபால்சிஃபை ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு டார்வின் காலத்தில் அடித்து துவைச்ச தியரி தான் இவனுங்க வந்து இவங்களோட கம்ஃபர்ட்டுக்காக தூக்கிட்டு வரானுங்க. என்கிட்ட ஒரு பையன் வந்து சொல்கிறான்,
நான் டார்வின் தியரி என்னென்னலாம் தெரியுமா பண்ணுச்சு, எனக்கு சமூக நல்லிணக்கத்தை சொல்லி கொடுத்துச்சு, சமூக நல்லிணக்கத்தை சொல்லி கொடுத்துச்சு, பகுத்தறிவை சொல்லி கொடுத்துச்சு, சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படி அப்படின்லாம் பேசுகிறான். நான் சொல்கிறேன், டே தம்பி, அந்த டார்வின் சொன்னது வந்து அவரோட நோக்கம் அது இல்லை. அவர் சொன்ன காலகட்டத்தை பாரு. அவர் இது டிசென்ட் ஆஃப் மேன் அப்படின்ற அவரோட புக்லேயே அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இது இந்த பார்பரிக்ஸ் இருக்காங்களே, நம்மள மாதிரி கருப்பர்கள் இருக்காங்களே, அவங்கள அழிச்சிட்டு சுப்பீரியர் ரேஸ் முன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக்கில் டார்வினோட சொந்த வார்த்தை. ஓகேவா? வெள்ளையர்கள் வந்து பல வருஷங்களாவே பல நூறு வருஷங்களாவே வந்து கருப்பர்கள் ஒரு அவங்களுக்கு ஈக்குவலாகவே வச்சு பார்க்கல. 1958 பெல்ஜியமில் ஹியூமன் ஜூ இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு ஆப்பிரிக்காவில் இருக்க ஒவ்வொரு ட்ரைப்ஸையும் தூக்கிட்டு வந்து அங்கே ஜூ மாதிரி வச்சு நடத்தினான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இது கருப்பர்கள் வந்து குரங்குலேருந்து கொஞ்சம் எவால்வ் ஆகி மேலே வந்தவங்க, வெள்ளையர்கள் வந்து நல்லா எவால்வ் ஆகி மேலே வந்தவங்க. இந்த டார்வின் தியரியை முன் வச்சு தான் ஹிட்லரும் நாசிசம் பேசினார். வின்ஸ்டன் சர்ச்சிலும் இந்த நேட்டிவ் அமெரிக்கன் ஜெனசைடையும் ஆஸ்திரேலியா நேட்டிவ்ஸோட ஜெனசைடையும் இந்த பாலஸ்தீன் அழிஞ்சதில்ல அதோட ஜெனசைடையும் இது ஜஸ்டிஃபை பண்ணார். ஸோ அப்போ பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம், இந்த குரங்குலேருந்து தான் நம்ம அனைவரும் எவால்வ் ஆகி வந்தோம் அப்படின்னு சொல்கிற தியரியிலேயே கருப்பன் கொஞ்சம் எவால்வ் ஆகிருக்கான், மானத்தரம் அதோட கொஞ்சம், வெள்ளையும் நல்லா எவல்யூஷன் ஆகிட்டான். ஸோ இதுலேயே ஏற்றத்தாழ்வு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல அதுவும் இவங்க எதற்காக இந்த தியரியை இவங்கெல்லாம் இங்கே நம்ம முன்னாடி காட்டிகிட்டு இருக்காங்களோ அதுக்கு அகேன்ஸ்டாக தான் இந்த தியரியை ஃபாலோ பண்ணவங்களாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. கருப்பர்கள் மேலே உள்ள ஆதிக்கமோ அவங்கள வந்துட்டு கொடுமைப்படுத்துறதும், ஏன்னா இன்னும் எவல்யூஷனே ஆகாது வச்சிருந்தான். நமக்கு அடிமைதான்ற எண்ணம் வெள்ளையர்களுக்கு கருப்பர்கள் மேலே இருந்திருக்கு. ஆனால் இதை இஸ்லாம் அனைவரும் சமம், ஒரு கருப்பன் வெள்ளையனோடவும் சிறந்ததில்லை, ஒரு வெள்ளையன் கருப்பனோடவும் சிறந்தவன் இல்லை, உன்னுடைய நற்செயல்கள் மூலமாக தான் இறைவனை அடைய முடியுன்றப்ப ஒரு வார்த்தையில் சட்டுன்னு இந்த ஜாகிலியத்தெல்லாம் நான் என் காலுக்கு அடியில் போட்டு புதைக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை இது எல்லாத்தையும் தவிர்த்து உடைச்சிருச்சு. இன்னும் ஆதம் அவ்வான்ற ஒரு தாய் தந்தையிலேருந்து தான் நம்ம அனைவருமே வந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கருப்பேன் வெள்ளையன் இதாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே அப்பா அம்மா இருந்தவங்க எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கும்? ஸோ இதுதான் வந்து சமத்துவத்துக்கான ஒரு கரெக்டான வாதமாக இருக்க முடியும். இல்லை, இந்த காபத்தில் எவ்வளோ புனிதமானது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும். அந்த காபத்தில் மேலே ஒரு கருப்பர் ஏறி நின்று பாங் சொன்னார்னா அது அங்கே இருந்த அந்த அரபு சுப்ரீமிஸ்டுகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேர் இடியாக விழுந்திருக்கும். அது 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் செஞ்சு காமிச்சது. ஓகேவா? நீ வந்து பார்ப்பானை திட்டுற, அவன் வந்து இவன் கீழே வச்சிருக்கான் மேலே வச்சிருக்கான்னு சொல்லி திட்டுற, இவன் உன்னை சயின்டிஃபிக் சூத்துறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் இன்னும் வந்து நார்மலாக நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய ஆட்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஊரில் பெரிய மனுஷன் அந்தஸ்து இருக்கிறவனை ஒரு விருந்துக்கோ இதுக்கோ ஒரு சின்ன பையனை விட்டோ இல்லை வீட்டு வேலைக்காரனை விட்டோ கூப்பிட்டா அவங்க எவ்வளோ தன்னை வந்து இவன் அவமானப்படுத்திட்டா என்ன அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கான அழைப்பை ஒரு கருப்பரை வச்சு காபத்துல்லா மேலே நிற்க வச்சு கூப்பிட்டுருக்காங்க. நீ இவர் கூப்பிட்டாலும் வரணும், அதுதான் இஸ்லாம். இங்கே வந்துட்டு நான் ஊர்லேயே சிறந்த இல்லை ரசூல்லா பாங் சொன்னாதான், நபிகள் நாயகம் பாங் சொன்னாதான் நாங்களாம் தொழுவ வருவோம் அப்படின்லாம் சொல்லாமல் ரசூலா யாரை சொன்னாலும் எல்லாரும் சமம். இன்னும் வந்து ஒரு கருப்பு நிற அடிமை உங்களுக்கு அமீராக தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஸோ இந்த இடத்துல இந்த கருப்பு வெள்ளையன் இவன் பெரிய ஜாதி இவன் சின்ன ஜாதின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. இன்னும் யார் வேணா இஸ்லாத்துக்குள்ளே வர முடியும், அந்த விஷயங்களை படிக்க முடியும், தொழுக வைக்க முடியும், இன்னும் வந்துட்டு இஸ்லாமுக்குள்ளே உள்ள மக்களுக்கு கூட சகஜமாக பழக முடியுன்றது இஸ்லாம் வந்து ஒரு ஓப்பன் டோராக இருக்குது. இங்கே வந்துட்டு உயர் ஜாதி முஸ்லீம்களுக்கு ஒரு கபரு, தாழ்ந்த ஜாதி முஸ்லீம்களுக்கு ஒரு கபர்லாம் கிடையாது, அதாவது மண்ணறையெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒரே இடத்துல தான் புதைக்கப்படுவாங்க. இன்னும் அனைத்து மக்களும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. குறிப்பிட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமே வந்துட்டு நம்மளோட சகோதரர்கள் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க, அவங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திப்போம்னு இந்த அளவுக்கு சமத்துவத்தை வந்து இஸ்லாம் போதிக்குது. ஸோ அந்த டார்வினோட கான்செப்ட் அது உண்மையாக இருந்தாலும் உங்களோட வேலிட் ரீசன் எதுக்காக நீங்கள் எடுத்து வச்சிங்களோ அது உடையுது. எவல்யூஷன் படியே இவங்க கீழானவங்கன்றது வந்துடுது. ஸோ அது உண்மையாக இருக்க முடியாது அப்படின்றத நிறுவியாச்சு. உண்மையாக இருந்தால் கவலைப்பட வேண்டிய நீ தான்டா, நாங்கள் எதிராக கவலைப்படணும். எங்களை படைச்சான், அனைவரையும் ஒரே மாதிரி படைச்சான் அப்படின்றத நம்புறதுனால எங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு கிடையாது. இப்போ அடுத்து எங்கே வருவானுங்க? பெண் ஏன் அடிமையானால் அங்கதான் வந்து நிக்கணும். பெண்கள் ஏன் அடிமையானாங்க? நீங்க சொல்லுங்க. பெண்கள் ஏன் அடிமையானாங்களா?
பெண்களை வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா ட்ரெஸ் போட சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க. ஓகேவா? ஒரு குடும்பத்தில் ஆண் தான் வந்து புருஷனாக இருக்கணும், பெண் தான் பொண்டாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கஷ்டமான இது டாஸ்க்லாம் சொல்லுறீங்க. ஓகேவா? அது எப்படி ஆண்கள்லாம் வெளியே போய் 16 மணி நேரம் இது ரொம்ப ரொம்ப ஜாலியா வரலாம், ஓகேவா? கல் உடைச்சிட்டு வரலாம், ஜாலியாக இருக்கலாம். பெண்கள் மட்டும் அப்படியே இது பாத்திரங்கள் எடுத்து கஷ்டப்பட்டு கிரேட் இண்டியன் கிச்சன்லாம் பார்க்கும்போது அப்பா உங்களுக்கு உளவியலாக சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியான விஷயத்தையும் கஷ்டமாக காட்ட முடியும், எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியாக காட்ட முடியும். அதாவது ஒரு ஆண் வந்துட்டு ஒரு கடையில் வேலை பார்க்குறத வந்து எவ்வளோ வந்து ஜாலியான ஒர்க் மாதிரி அந்த போர்ட்ரேட் எல்லாரும் அப்படியே பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு அந்த பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு கலகலப்பாக இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே சமைக்கிறதும் அப்படி வைக்கையில் நின்று இது பண்ணுற மாதிரி இப்படி காட்ட முடியும். இப்போ எக்ஸாக்டாக இதே கிச்சன்ல இருக்க அந்த ஹோட்டலோடைய விஷயங்களை ஆண் வேலை செய்யும் போது அதை அப்படியே பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக சமைக்கிற மாதிரியும் காட்ட முடியும். இந்த விஷயத்தை இது வந்து ஒரு உளவியலாக தாக்கும். நாம என்ன சொல்றோன்னா, பெண்கள் செய்கிற வேலையும் கஷ்டமானது, ஆண்கள் வெளியில் போய் உழைக்கிறதும் கஷ்டமானது தான். ரெண்டுமே வந்து ஈஸி கிடையாது. ஆனால் ஒருத்தரும் குறிப்பிட்ட விஷயத்தை பிரிக்கும் போது தான் ஒரு ஃபேமிலி ரன் ஆகும். ஸோ அது வந்து 2 பேர்த்தையும் வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுரு, 2 பேருமே புரட்சி பண்ணிட்டு வெளியே போட்டுன்னா அப்போ வீட்டை யார் பார்த்துப்பா? இல்லை, வீட்டை வேலைக்காரியை வச்சு பார்த்துக்கோ. இங்கே வந்து சிஸ்டம் தான், இங்கே அதான் ஒரு அமைப்பு நிர்வாகம் இருக்குல்ல, அதுதான் இங்கே காரணமாகுது. இதுக்கு தான் வந்து அந்த முதலாளித்துவம் வந்து காரணம் வருது. இங்கே தான் எப்போ வந்து தொழிற்புரட்சி துவங்குனுச்சோ அப்போ தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது வந்து ஒரு தொழிற்சாலை உருவாக்கி அங்கே வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது. முன்னாலாம் எப்படி இருந்தோம்னா, நமக்கு ஒரு சேர் வேணும்னு வச்சுங்களேன், சேர் என்ன பண்ணுவோம், போய் கடையில் ஒரு தச்சர் இருப்பார், அவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு, அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். ஆனால் இவங்க அந்த தொழிற்புரட்சி என்ன பண்ணாங்கன்னா, சேர்னா நிறைய செஞ்சு வச்சாங்க. செஞ்சு வச்சுட்டு ரெடிமேடாக கிடைக்குதுங்கிற மாதிரி வெளியூரில் விற்கிறது, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாகுது. அப்போ உருவாகும் போது என்னென்னா, தேவையில்லை, அதை கொண்டு போய் ஒருத்தன்ட்ட மார்க்கெட்டிங் பண்ணி வித்துறணும். அந்த சிஸ்டம் வந்து முதல்ல முதலாளித்துவம் உருவாக்குது. அப்போ அவங்களுக்கு தொழிலாளர்கள் தேவைப்பட்டாங்க. அப்போ அதிகமான தொழிலாளர்களை வேலைக்கு எடுத்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவனுக்கு குடும்பம் தேவை, அவனை ஓவர் டைம்லாம் பார்க்க மாட்டான். அவன் அப்போதைக்கு எப்படி இருந்தான், ஆர்டர் பண்ணி கொடுத்தா பொருள், அவனுக்கான உணவை அவனே தயாரித்து அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அந்த வாழ்க்கையில் இருந்த வரைக்கும் அவனுக்கு டிஸ்டர்பே இல்லை. இவங்க எல்லாரையுமே அவங்களுக்கான உணவை அவங்களே தயாரிச்சுக்கிற அந்த சிஸ்டத்துல இருந்து உனக்கான பொருளை நீ காசு கொடுத்து வாங்கிக்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் கொண்டு வந்தாங்களே. மனிதனை வந்து அடிமையாக்குனது முதல்ல இங்கே தான். தொழிற்புரட்சி கொண்டு வந்து அங்கே அவன் அதிகமாக வேலை பார்க்குற நேரத்தில் அவன் ஓவர் டைம் பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். இவங்க இருக்க தங்களுடைய வியாபாரங்களை பெருக்கிக்கிட்டாங்க, நிறைய சம்பாதிச்சாங்க. இவங்களுக்கு ஆட்கள் பத்தலன்னோட பெண்களை வந்துட்டு வீட்டில் வேலைக்கு வெளியே கொண்டு வந்தாங்க. அதுவும் நீங்கள் சொன்னீங்களே, சரி இது 2 பேருமே வேலைக்கு போயிட்டு அப்புறம் வீட்டை யாரா பார்த்துப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தையை போடுறீங்களே, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போவானுங்க. அப்போ வந்து நீ உட்காந்து பாரு, உன் பொண்டாட்டி வேலைக்கு போட்டோம் அப்படின்னு வானுங்க. ஓகேவா? சீரியஸாக கேட்குறேன், மனசாட்சியோட பேசு. 99% கஷ்டமான வேலைகளை பார்க்கறது ஆண்களா பெண்களா நீ சொல்லு. ஓகேவா? உக்ரைனில் போர் வந்துச்சு. ஓகேவா? போர் வந்தோடனே அந்த அதிபர் என்ன சொல்கிறான், பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருமே போயிருங்க, ஆனால் ஆண்கள் மட்டும் வெளியே போகக்கூடாது. ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு, ஆண்கள் வெளியே போகக்கூடாது, உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த எல்ஜிபிடி ஆக்டிவிஸ்டும் போய் எப்படி நீ ஆண் பெண் மட்டும் சொல்லலாம், மற்ற 98 ஜெண்டர்களுக்கு நீ எதுவும் சொல்லன்னு கேட்கல. எந்த ஒரு ஃபெமினிஸ்டும் முன்னாடி போய் நீ எப்படி வந்து பெண்களை இதுலேருந்து வெளியே ஏற்றலாம், பெண்களும் முன்னாடி நின்று சண்டை போடும் அப்படின்னு வந்து எந்த பெண்ணும் சொல்ல. அப்போ ஒரு கிரைசிஸ் பிரச்சனைன்னு வரும்போது தான் உனக்கு ஆம்பளைங்க முன்னாடி தெரியுறாங்க. அதுக்கு இந்த இடத்துல ஏன் எல்ஜிபிடி இவங்கெல்லாம் வந்து உரிமை கேட்க மாட்டாங்கன்னா, உரிமை கேட்கல, இறந்திடவா நீ பிறந்தாய் இல்ல. அதனால சாவு விஷயத்துல வந்து நாங்க வந்து போராடுறோம், நாங்க வந்து ஆண்கள் எல்லாம் விடுங்க, நாங்களும் சமமானவங்க, அங்க பேச மாட்டாங்க. தனக்கு வந்து இந்த சொகுசு வாழ்க்கையிலையும் இந்த விஷயங்களிலையும் உரிமைகள் வேணும், இது வேணும்ன்றக்காக தான் இந்த மாதிரி பேசுறேன். ஈக்குவலியா இருப்போம், ஆனால் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேணாம். அதுதான், அது ஜாலிலையும் கூட ஈக்குவாலிட்டிலாம் கிடையாது, அதுலேயுமே ஒரு முற்போக்கு இருக்கு. இல்லை என்னன்னா, அந்த தொழிற்புரட்சி உருவாகிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் பெண்களை வேலைக்கு கூப்பிடுறாங்க. பெண்கள் எல்லாரையுமே வேலைக்கு வர வச்சு அவங்களையும் வேலையாட்களாக வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அப்யூஸ் நடக்குது. ஏன்னா பெண்கள் வந்து எப்போவுமே அதான் இயற்கை. என்ன இவனுங்களே என்ன பண்ணுறானுங்க, ஒரு டிவி பார்க்குறானுங்க, பார்த்து ஸ்லேவாக ஆகிறதுக்கு தான் ஆசைப்படுறானுங்க. அந்த ஹீரோயினுக்கு ஸ்லேவ் ஆயிடணும், அந்த டிக்டாக்கருக்கு ஸ்லேவ் ஆயிடணும், அவங்களோட யூரின் குடிக்கிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அந்த அளவுக்கு. இதெல்லாம் பேசுங்க என்ன,
இந்த யூரின் குடிக்க கூட நான் தயங்க மாட்டேன், அந்த மாதிரியான மீமிஸ் பேஜ் வச்சு சுற்றி தானே இவனுங்க பேசுகிறானுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ரொம்ப பெண்கள் மேலே ரொம்ப தாக்கம் செலுத்துறதுக்கு ரொம்ப ஆசையாக அவங்க மேலே அந்த காம இச்சையோடு இருக்கிறவங்க போய் அவங்கள தீண்ட தான் பார்த்தாங்க. அப்போ பெண்கள் அப்யூஸ் செய்யப்பட்ட காரணத்தினால அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டனால அவங்களே சங்கங்கள்லாம் உருவாக்கிக்கிட்டாங்க. எங்களுக்கு சங்கங்கள் வேணும், எங்களுக்கு ஓவர் டைம் கொடுக்காதீங்க, எங்களுடைய ஒர்க்கை குறைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காண்டி ஒரு சங்கங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த சங்கங்களுக்கு தலைமையாக்குனவங்க யார், தலைமை தாங்கினவங்க யாருன்னா ஆண்கள். யாருன்னா தலைமை தாங்க, உன் பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேமா அப்படின்ட்டு ஒருத்தன் வருவான். அவன் எனி ப்ராப்ளம் சால்னி, அதே தான் வரவன் யாருன்னு பார்த்தா அவனே இதே கேஸாக தான் இருப்பான். அவனும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான, ஆமாம் சிம்பு தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆட்கள். இப்போ சரி அந்த பெண்கள் தலைமை தாங்குவாங்களே, சரி இந்த பெண்கள் கூட்டத்துக்கு நாங்கள் தலைமை தாங்கணும், இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்களாம் அந்த ஒழுக்க மாண்புகளுக்கு அப்பாற்பட்டவங்களா இருப்பாங்க. அதாவது திருமணம் கடந்த உறவு, அது கள்ளக்காதல்லாம் சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவு, கல்யாணத்திற்கு முன்னாள் உறவு, கல்யாணம்னு நீ எதுக்கு போட்டு அடிமைப்படுத்துற, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. அதாவது ஒருத்தன் வேலைக்கு போகணும்னா அவனுக்கு ஓனர் வேணும், மேனேஜர் இருக்கணும், அதுக்கு கீழே நான் வேலை பார்க்கணும், அதுக்கு நான் யூனிஃபார்ம் போடணும், எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே போகிறதுக்கு இது என்னை அடிமைப்படுத்துதுன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு குடும்ப உறவு வேணும்னா அதுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், எனக்கு கணவன் ஒருத்தன் இருக்கணும், அவன் சொல்கிற விஷயங்களுக்கு நான் கட்டுப்படணும், சில விஷயங்களில் என்னுடைய ஆலோசனைகளை அவனும் கேட்கணும். இப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் அடிமைப்படுத்துது. இன்னும் ஒரு ஜொமேட்டோ ஒர்க்கரை ஒரு ஆண் போன லைஃப்பில் தோத்தவன், ஒரு பொன் போன சிங்கப்பெண்ணு. புரியுது அவங்களுக்கு? ரெண்டுமே ஒரே ஒர்க்கு. ஆனால் ஒரு ஆண் போனால் அவனை ஒரு லூசராகவும், ஒரு பெண் அந்த ஒர்க்குக்கு போனால் அவங்கள வின்னராகவும் இவங்க போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் இங்கே நம்ம பெண்கள் வேலைக்கு போகிறதுக்கான தடையை விதிக்கிறோம் அந்த மாதிரி கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அதுக்கு அப்படின்றப்ப இந்த பெண்ணை இஸ்லாம் வேலைக்கு போக தடை விதிக்கல, சகாபிய பெண்மணிகளும் போயிருக்காங்க. இன்னும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஆண்கள் பெண்களை நிர்ணயிக்கக்கூடியவர்கள், பெண்களை பார்த்துக்கிற பொறுப்பு ஆண்களுக்கு இருக்குது. நீ எதுக்கு ஓவர் சும்மா அவங்க வீட்டு வேலையும் பார்க்கணும், வெளியில் போயிட்டு வேலை பார்க்கணும், ஏன் ஓவர் சும்மா கொடுக்குற? நீ ஒர்க்கை பிரித்து பாரு, இங்கே ஒர்க்கை பிரித்து பாரு, பெண்கள் இதை பார்க்கணும், ஆண்கள் இதை பார்க்கணுன்னு. இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது, பெண்கள் வேலைக்கு போகிறதன் காரணமாக அவங்க நிறைய பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இன்னும் அவங்க உயர் பதவிகளுக்கு போகணும்னா அவங்கள என் கூட நீ அடங்கிப்போ, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ, அப்போ உனக்கு இந்த மாதிரி யாருமே இந்த ஒரு ஆண் கிட்ட கேட்க மாட்டாங்க. பெண்களுக்கு தான் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கும். அடுத்து மூணாவதாக பெண்கள் இந்த மாதிரி போகிறனால குழந்தைகள் பராமரிப்பு, அதாவது இந்த நியோ ஏத்திஸ்ட்லாம் எப்படி உருவாக்குறானுங்க, இந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் இருக்கிறனால அவங்க குடும்பத்தில் தன் பையன் என்ன பண்ணுறான், எவளுக்கு சிம் பண்ணுறான், என்ன கஞ்சா அடிக்கிறானா, டோப் அடிக்கிறானா எதுவும் பார்க்க முடியாது. அம்மா வீட்டிலே இருந்து பார்க்குற குழந்தைங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏக்கு போக்க போகுது. ஒருத்தவங்க பராமரிப்பு இல்லாமல் இவங்க வாழ்கிற குழந்தைகள், ஒரு தாயோட அன்பு கிடைக்காம அவங்க எப்படி இருக்கும் அந்த மென்டாலிட்டி, அது சைக்கோபாத்தா தான் உருவாகும். அதுவும் என்ன சொல்கிறான்னா, சரி இது குழந்தைங்களை ஆணும் பார்க்கல பெண்ணும் பார்க்கலன்னு யார் பார்ப்பா அப்படின்னா பேபி சிட்டர் ஹையர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அந்த பேபி சிட்டர் யாருன்னா இன்னொரு பொண்ணு தான். அதுவும் சரி, அதுக்கு ஏன் பொண்டாட்டியே பார்த்துட்டு போட்டோமே, இது பருத்தி மூட்டை. நீ என்ன சொல்ற, வீட்டு வேலை பார்க்கறது பெண்ணடிமைத்தனம், கிச்சன்ல சமைக்கிறது பெண்ணடிமைத்தனம்ன்றீங்க. ஆனா அவங்கள வெளியே அனுப்பிட்டு இன்னொரு ஆளை அதே லேபரை போடுறது, அப்ப அந்த பெண்ணை நீங்க அடிமைதானப்படுத்துறீங்க. அந்த பெண்ணை போடாம ஆணை ஹையர் பண்ணாலும் அப்ப அவனை அடிமைப்படுத்துறாங்க. அடிமைத்துவம். ஸோ இது மாதிரி பெண்கள் வேலைக்கு போறதுனால இத்தனை பிரச்சனைகளும் வருது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாளைக்கு நம்ம வீட்டு பெண்கள் வேலைக்கு போய் இந்த பிரச்சனைகள்லாம் பாதிக்கப்படும் போது இந்த நியோ ஏத்திஸ்ட் நிக்க மாட்டாங்க, நாம தான் போய் நிக்கணும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அஜெண்டா புஷ் பண்ண பிறகுதான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் சொகுசு வாழ்க்கைக்காக தான் இது மாதிரியான அந்த இடத்துல பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடியவங்களா இருக்காங்க. நார்மலாக இவங்களோட அஜெண்டாவில் என்னன்னா, பெண்கள் ஏன் வேலைக்கு வரணும்னா ஆணுக்கு கொடுக்குற சேலரி அதிகம், பெண்ணை லேபராக வச்சுக்கிட்டா சேலரி கம்மி. இன்னும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை எந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னாலும் ஆணுக்கு 15,000 ரூபா கொடுக்கப்படுற இடத்துல பெண்ணுக்கு 6,000 ரூபா 7,000 ரூபா தான் கொடுக்கப்படும். ஒரு அழகு சாதன பொருட்களாக தான் முன்வைக்கிறானுங்க. ஓகேவா? முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் வேலைக்கு போகும்போது பெண்கள் பாலியல் தொந்தரவுகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறீங்களா. அதுக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கற்பழிப்புகள் அதிகமாக நடக்கும்போது ஒரு பெரிய பொலிட்டீஷியன் ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்கள் ஏன் அதை எதிர்க்கிறீங்க, எதிர்த்தாதான் அவன் பண்ணுறது வக்கரமா அது வல்லுறவாக இருக்கும், எதிர்க்காதீங்க, அக்செப்ட் பண்ணீங்க. அப்ப அது என்னன்னா இருமணம் சேர்ந்த ஒரு உறவா மாறிடும் அப்படின்னு ஒரு இப்ப அதே மாதிரிதான் ரேப் அக்செப்ட் பண்ணீங்கிறாங்களா. அதாவது வக்கரமா பண்ணா வல்லுறவு, அதே நேரத்துல 2 பேரும் இணைஞ்சு பண்ணிட்டாங்கன்னா
அது திருமணம் கடந்த உறவு அந்த மாதிரி வேற மாதிரி போயிரும்ல. அந்த மாதிரி அவர் சொல்றாரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு சங் பரிவாரம் அந்த மாதிரியான மைண்ட் செட்ல உள்ள ஒருத்தர் சொல்லும் போது இவங்க எல்லாரும் எதிர்த்தாங்க. அதெல்லாம் அது எப்படி இந்த மாதிரி பேசுறான்ட்டு. ஆனா இதே சிந்தனையை வேறு விதமாக புகுத்துற வேலையை தான் அந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் பண்றாங்க. ஒரு பொண்ணு வேலைக்கு போகுதுன்னா அந்த பொண்ணை என்ன பண்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு நீ ரொம்ப லிபரலா இரு, உன் கணவனுக்கு மட்டும் தான் மூன்று முடிச்சு கட்டில் முடிச்சு ஆகுமா டோலி அப்படின்னு கிளப் ஹவுஸ்ல மீட்டிங் போட்டவனுங்களா நீங்க, என்ன சொல்றது உங்களை. அந்த மாதிரி அதாவது வந்து ஒரு கணவனுக்கு மட்டும் மனைவி அதெல்லாம் கிடையாது. யார் சொன்னா அதெல்லாம் கிடையாது. சரி, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு உங்க இதுல வந்து திருமணத்துக்கு முன்னாடி நீங்க லவ் பண்றீங்க, ஒரு லிவிங் டுகெதர் அதெல்லாம் உருட்டுறீங்க. லிவிங் டுகெதர்ல ஏன் திருமணம் செய்யணும், நான் எதுக்கு தாலி கட்டிக்கணும், அந்த மாதிரி உருட்டிட்டு லிவிங் டுகெதர்ல இருக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் அவனுக்கு நீ உண்மையா இருக்கிறியா, இல்ல நீ தான் அவளுக்கு உண்மையா இருக்கிறியா? ரெண்டுமே கிடையாது. ரெண்டு பேரும் என்னன்னா யாரு கூட வேணாலும் போய்க்கலாம், எது வேணாலும் போய்க்கலாம், ஏதோ கூட சேர்ந்து ஜோடியா நிக்கிறதுக்கு அழகா இருக்கிறியா, அதனால உன்னை கூட வச்சுக்கிறேங்கிற மாதிரி ரெண்டு பேரும் டீம் போட்டு சுத்துறதுக்கு தான் அந்த டீம் இருக்குது. இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஏத்திஸ்டும் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா மனோ இச்சையை தானே பின்பற்றுறாங்க. ஒருத்தன் அவங்களுக்கு இஷ்டப்படி மாறும். ஒருத்தங்க திருமணம் வந்து பிற்போக்குத்தனம் இது மாதிரி பேசுவாங்க. இதே மாதிரி கே மேரேஜ், ஹோமோசெக்சுவல் மேரேஜ் எல்லாம் சேரப் பண்ணுவாங்க. இன்னும் இவங்களும் சில பேர் மேரேஜும் பண்ணிக்குவாங்க. மேரேஜ் பண்ணி இப்போ நான் பிற்போக்குத்தனத்தை பண்ணிட்டேன்னு கேட்டால் நெக்ஸ்ட் சாப்டர் வந்துட்டு ஒரு கோஷ்டி வந்துட்டு அது கணவனை திருமணம் பண்ண மனைவி கணவன் கூட மட்டும்தான் இருக்கணுமா, எப்படி ஹோட்டலில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வீட்லேயும் வந்து சாப்பிட்றோமோ அது மாதிரி இந்த நீடையும் நீங்கள் பிடிச்சவங்க கூடலாம் அவங்களுடைய அனுமதியோட பண்ணி லக்ஷ்மி அந்த மாதிரி போயிட்டு விருப்பப்பட்டவங்களோட இருந்துக்கோங்க. அப்புறம் வந்து இங்கேயும் இருந்துக்கோங்க. இதை கணவனும் தட்டி கேட்கக்கூடாது. அது என்ன கக்கோல்டா, அது மாதிரி வாழுங்கடா இவனும். ஆனா இந்த மனைவி இவனும் பறவையை பறக்க விடுங்க, ஓகேவா? பறவையை கூண்டுக்குள்ள வச்சிருக்காதீங்க. உங்களும் யார் கூட வேணா போய்க்கோ. அப்படி எதுக்கு திருமண உறவு? இது என்ன ஒரு என்ன நீங்க சொல்ல வரீங்க? அப்புறம் இவங்க யார் கூட வேணா போய் இவங்க யார் கூட வேணா போய் அங்கங்கெல்லாம் குழந்தை பிறந்து அவங்களுக்குலாம் அப்பம் பேர் யாருன்னு தெரியாம அப்போ வந்து இவங்க தான் டக்குன்னு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. எவ்வளோ ஒரு கேவலம். அப்ப யாரும் டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு கொண்டு போற ஒரு சமுதாயத்தை நோக்கி கொண்டு போறாங்க. அது முற்போக்கு சமுதாயம்.